ஹாய், ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பிடிக்கும்போது நல்ல பொடியாக வர்ற ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதையும் கலந்து விட்டுருங்க. அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுட்ரு ஆக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாகவே அடித்து எடுத்துருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் குறகுறப்பாகவே அடித்து எடுத்துருங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி பழம் போட்டு அதுவும் கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு தேங்காய் அதையும் ஆட் பண்ணி அது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சலித்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல் பவுடரையும் வேர்க்கடலை பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வந்ததும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதோட சூடு கொஞ்சம் கம்மியாகும் போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான ஒரு அவல் லட்டு ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஹாய், ஹெல்த்தியான அவல் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கையில் எடுத்து பிடிக்கும்போது நல்ல பொடியாக வர்ற ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அதோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி அதையும் கலந்து விட்டுருங்க. அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுட்ரு ஆக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாகவே அடித்து எடுத்துருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் குறகுறப்பாகவே அடித்து எடுத்துருங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி பழம் போட்டு அதுவும் கலந்து விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு தேங்காய் அதையும் ஆட் பண்ணி அது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை சலித்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல் பவுடரையும் வேர்க்கடலை பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து வந்ததும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதோட சூடு கொஞ்சம் கம்மியாகும் போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சுன்னா